ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு சையத் பாய்ஸ் கிச்சன். என் அன்பான இறைவனுக்கு வணக்கம், மூத்த சமையல் குடியினருக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மக்ரூனியில் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ சிக்கன் மக்ரூனி பிரியாணி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு தேவையான கடலெண்ணெய் சும்மா ஒரு 50 ஒரு 100 ml போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டோன்னே கடாய் நல்லா சூடானோடனே எண்ணெய் போட்டோன்னே ஸ்லிம் பண்ணி வச்சிடணும். ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம சின்ன பொருள் போட போகிறோம். பட்டை லவங்கம் அந்த மாதிரி போடும்போது டக்குன்னு கருகிடும். அதனால் இப்போ அடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எப்பயுமே எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் பற்ற வச்சு காய வைக்கிறதோட நீங்கள் நல்லா எண்ணெயை கொஞ்சம் வானலை கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அந்த கடாயை காய வச்சுட்டு நெருப்பு நல்லா அந்த சூடான பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஸ்பீடாக. இப்போ நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் 2 பட்டை ஒரு சும்மா ஒரு பெரிய சைஸ். இப்போ இது ஒரு 1 inch சைஸில் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உடஞ்சிருக்கு சின்ன சின்னதாக. லவங்கம் ஒரு 9 லவங்கம், ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய். இதை மொத்தமாக அப்படியே போட்டு இதை போட்டுட்டதுக்கப்புறம் ஆனியன் நல்லா பொடியாக நம்ம முட்டைக்கு இருக்கும்ல அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சும்மா லைட்டாக. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும், நல்லா வரணும். நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனியன் கொஞ்சம் அப்படியே அந்த கோல்டன் கலரில் வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணணும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு அளவுக்காக அப்படியே பிரித்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா பச்சை மிளகா இந்த டைமில் போட்டுருங்க. நீங்கள் எடுத்தோன்னே யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயிலேயே டைரெக்டாக பச்சை மிளகா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போடுவாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி டைமில் போட்டிங்கன்னா அதை சீக்கிரமாக ஃபுல்லாக மெல்ட் ஆகி அதோட ஜூஸ் எல்லாமே வெளியே எல்லாத்துலேயும் அந்த ஸ்பைசஸ் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் காரம் இறங்காது, பட் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ போட்டுட்டு இந்த பச்சை மிளகா போட்டு டைரெக்டாக அடுத்து தக்காளி போட்டுருவோம். தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் தேவையான அளவு நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் அது 1 டேபிள் ஸ்பூன் தேவையில்லை, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன். இப்போ அடுத்து மீடியம்லேருந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு சிக்கன் நான் ஒரு 1/4 கிலோ மாதிரி எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். மக்ரூன் நான் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். லைட்டாக பெப்பர் நான் எப்பவுமே இடித்து வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிளாக் பெப்பர் தான். ஸோ அது லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சும்மா அது ஒரு ஃப்ளேவருக்கு தான். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு நான் மோஸ்ட்லி கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம கல் உப்பு நான் சும்மா என் கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவு. இது ஒரு நீங்கள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் இது நான் எடுக்கிற கணக்கு இப்போ இந்த சிக்கனுக்கும் சரி, நான் இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மக்ரூன் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதாவது ஃபினிஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நான் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு என் கேல்குலேஷன். அதை நான் போட்டேன்.
இப்போ அந்த சிக்கனில் வந்து ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து சும்மா ஒரு இந்த அளவுக்கு கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே எந்தெந்த அளவு, ஸோ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே போட வேணாம், அந்த ஸ்டேஜில் போட்டுக்கணும். கொஞ்சம் ஃப்ளேவர் ஸ்மெல்லு அப்படியே இருக்கும். நான் வந்து மக்ரூனை லைட்டாக டைரெக்டாக தண்ணியில் வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஊற வைக்கும் போது லைட்டாக இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து இது உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து தேவையான வாட்டர், நான் இந்த கப்பில் வந்து 1.5 கப்பு வந்து பாஸ்தா எடுத்தேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் ஹையாக வச்சுக்கோங்க, மீடியமில் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மட்டும் நீங்கள் வந்து சிக்கன் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸாக இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் பாயில் அதிகமாக ஆகிடுச்சு. ஸோ ஒரு கொதி வந்தோன்னா நீங்கள் பாஸ்தாவை போட்டுடலாம். இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. நம்ம அந்த பாஸ்தாவை போட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுவோம். நல்லா கொதிக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக எப்போயுமே வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டான ஒரு எந்த ஒரு டிஷ் சமைச்சாலும் நம்ம டேஸ்ட்டாக வரணும்னா கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் அப்படியே மேலே கொஞ்சம் அப்படியே மிதக்கணும். அது என்னென்னா ஃபுல்லாக குக் ஆகிட்டு இதுதான் கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது மேஜர் டேஸ்ட் இதுதான். ஸோ இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் போய் சேரும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எப்போயுமே இருக்கணும். உங்களுக்கு கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கலரில் எப்போயுமே கொஞ்சம் அப்படியே இருக்கணும். அதை கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சேம் நீங்கள் பிரியாணிக்கு இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த அரிசி போடுவீங்களா, அதே மாதிரி தான். இப்போ இது லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம அப்போ போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. இது நீங்கள் மீடியமில் வைக்காதீங்க, ஹையில் வைக்காதீங்க, ஸ்லிம்லேயே இருக்கட்டும். இந்த டைமில் வந்து நீங்கள் கரம் மசாலா சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன், நான் சும்மா அதாவது இந்த ஸ்டேஜில் நீங்கள் எப்போயுமே போட்டிங்கன்னா கரம் மசாலா எப்போயுமே வந்து நீங்கள் நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட் வரமாட்டேங்குது. மீன்ஸ் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அது எப்படி சொல்கிறது, அது ரொம்ப நல்லா இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எப்போயுமே ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே கொடுக்குது, அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர். ஸோ நீங்கள் பிரியாணி பண்ணாலும் சரி, எந்த கிரேவி எது பண்ணாலும் நீங்கள் அந்த கிரேவிக்கு சப்போஸ் தண்ணி ஊற்றலை அப்படின்னா, ட்ரையாக பண்ணுறீங்கன்னா, கடைசியாக நீங்கள் இறக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டு விட்டு அப்படியே ஒரு பெரட்டிட்டு மூடி வச்சுட்டு அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரிக்கு, இது எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இது இப்படி போட்டு விட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சும்மா லைட்டாக, நான் அந்த கரம் மசாலாலாம் மேலேயே தான் இருக்குது, நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணல, சும்மா இந்த இடத்துல மட்டும்தான் மிக்ஸ் பண்ணேன். இந்த கரம் மசாலா உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஸோ இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து சில பேர் மக்ரூன் வந்து கொஞ்சம் அப்படியே எம்மியாக சாப்பிட்ணுன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். பட் நம்ம பிரியாணி மாதிரி சாப்பிட்ணும் மக்ரூன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். ஸோ ட்ரை ஆகணும்னா மறுபடியும் மூடி வைக்காதீங்க, கொஞ்சம் ஓப்பன்லேயே வைங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். மூடி வச்சா மறுபடியும் கொஞ்சம் அந்த தண்ணி அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். ஸோ கடைசியாக நம்ம கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆன பிறகு நம்ம அதுக்கப்புறம் வந்து மூடியை போட்டு தம் விட்டுடலாம். ஸோ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு இந்த மூடியை நல்லா அப்படி வச்சுட்டு சும்மா
வீட்டில் சும்மா ஒரு தண்ணி பிடிச்சி நீங்கள் பாத்திரத்தில் வச்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சாலும் சரி, இப்படி வச்சிட்டிங்கன்னா தம் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு ஒரு 30 கவுண்ட் பண்ணுங்களேன். 30 கவுண்ட் பண்ண பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே மூடி இருந்தால் அதுக்கப்புறம் நல்லா சூப்பரான மக்ரூன் பிரியாணி நம்ம சாப்பிட்லாம். இப்போது நான் 30 எண்ணிட்டேன், நான் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் போதும் மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து காமிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மக்ரூனி பிரியாணி நல்லபடியாக முடிஞ்சது. டேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை இப்படியே சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைடிஷ் அதெல்லாம் தேவையில்லை. எம்மையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Living life every day